வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃப்ரண்ட் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறோங்கிறத நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீடும் பண்ணாமல், எந்த ஒரு கட்டு பண்ணாமல் நான் அப்படியே உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வீடியோவை நான் அப்படியே வந்து ப்ரெசண்ட்டாக எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கட்டிங்க்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? இவங்க வந்து ஃப்ரண்ட் கட்டிங், பேக் கட்டிங் முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் கட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் இது தான். இது என்ன கட்டிங் போட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். நேர் கட்டிங்கா, கிராஸ் கட்டிங்கா? நேர் கட்டிங்னா என்ன? உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். இது கிராஸ் கட்டிங்னால இந்த கிராஸாக அந்த த்ரெட்டு வந்து என்ன இருக்கும், கிராஸாக போயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கையில் இருக்க துணி ஏதாவது ஒரு ப்ளவுஸ் இருக்குன்னா எடுத்து இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் பாருங்கள். இப்படி லைட் வெளிச்சத்தில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரண்ட் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்கானு உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குது, இது கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம், எப்படி மார்க் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து நம்ம வச்சுக்கிறோம். பேக் பீஸில் கிராஸ் கட்டிங் தான் இப்போ போடணும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடம் வேஸ்ட்டாக தான் போகும், அதனால் நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கிராஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிராஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிராஸ் வச்சுட்டேன். 45 டிகிரி அளவுக்கு நம்ம கிராஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் என்னன்னா, இந்த கிராஸ் வந்து அக்யூரேட் கிராஸ், இந்த 45 டிகிரி அளவுக்கு நம்ம கிராஸ் இருக்கணும்னா இது நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுனால அதே அளவு வச்சுக்கலாம். நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் வந்து அக்யூரேட் 45 டிகிரி வச்சிங்கன்னா ரொம்ப எலாஸ்டிக் கொடுக்கும், அப்புறம் லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணுறோம். லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து இழுவை வந்து கொடுக்காது. ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து இழுவை இதில் கொடுக்காது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை சுற்றி வர அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் என்ன அளவு இருக்கோ நம்ம அதை அப்படியே நம்ம வந்து சுற்றி வர மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே தேவையில்லை. நம்ம கை, ஷோல்டர், ஃப்ரண்ட் சைடு இதை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அதாவது ஃப்ரண்ட் பீஸில் நம்ம எவ்வளோ ஹைட் ஃப்ரண்ட் பீஸில் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த டாட்டையும் இங்கே ஷோல்டரில், இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டரில் இந்த சென்டரும் நம்ம கையில் பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? பிடிச்சி ரொம்ப இழுத்துறாதீங்க, இப்படி ரொம்ப இழுக்காதீங்க, இங்கே தான் தப்பாயிடும். ஒரு நார்மல் அளவு அது கணக்காக அந்த லைனிங் அந்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக அந்த சென்டர் அவங்க பிடிக்கல, கரெக்டாக சென்டர் வரல. ஓகேங்களா? இப்போ இது சென்டர்லேருந்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் இழுக்கக்கூடாது, ப்ளவுஸை அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல கரெக்டாக தையல் வர்ற இடத்துல நான் மார்க் பண்ணேன். ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தணும். எதுக்காகனா இந்த சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு சேர்த்தணும். ஓகே, 12.5 வருது. இந்த 12.5 இதை வச்சுக்கிட்டிங்கன்னா 12.5 வருது. 12.5லேருந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்தணும், 13 வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இறக்கம் கொடுக்கணுங்கிறத பார்க்கணும். இந்த ஃப்ரண்ட் நெக் கொடுக்குறது தான் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் வரும். இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.5லேருந்து ஒரு 6.5க்குள்ளே தான் கொடுக்கணும். ஒரு 5.5, 5.25, 6, 6.25, 6.5 இந்த டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். நம்ம வந்து இது வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து வச்சு பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது நார்மலாக இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இங்கே பார்த்தா 5.5 தெரியுது. ஓகேங்களா? ஆனால் இது ரொம்ப மேலே இருக்கும். நம்ம அந்த 5.5 அது இல்லாமல் இங்கே ஒரு
1/2 இன்ச் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ 6. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 6 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 6 கணக்காக நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இது கணக்காக வருமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா தையலுக்குள்ளே போயிடும். இதை அப்படியே லைன் மேலே வச்சு நம்ம இந்த இடம் வரைக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் மடித்து நம்ம உள்ளே தைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த இடம் வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே ஒரு சின்ன டாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இவ்வளோதான் வரையிறது ஃப்ரெண்டு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து இவங்க எப்படி இது வந்து நல்லா இன்னும் உள்ள தள்ளி கவர் பண்ணியிருக்காங்க, நம்ம உள்ள தள்ளி கவர் பண்ணலாம். இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும். அடுத்தது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு நம்ம இது ஃபோல்டிங்காக இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விடணும். அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு விடணும். அப்போ 1/2 + 1/2 1 1 + 1/4 1/4. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதில் வச்சு இது என்ன அளவு இருக்கோ அப்படியே இந்த இடத்துல தையல் வர இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து 1/4 அளவு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுலேருந்து 1/4 அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 13 இன்ச் அப்படிங்கிறது ஹைட் வந்து இங்கே நம்ம இந்த கொக்கி பட்டியிலேருந்து எவ்வளோ தூரங்கிறத பார்க்கணும். இந்த அளவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இங்கே பாருங்க 3 இங்கே மடித்தது போக 3/4 வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து 3 2.5 2.25 அவ்வளோதான் வைப்பாங்க. ஓகேங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு வரும்னா, நம்ம எவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வரோமோ நம்மளுடைய இந்த செஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த பக்கம் தள்ளிட்டு வரும். நீங்கள் இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா, இந்த டாட் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு டாட் தள்ளிட்டு வரும். அதனால் நம்ம 3 வச்சாவே கரெக்டாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு 3 இங்கே வைக்கணும். ஓகேங்களா, இப்போ 3 வைக்கணும்னா நம்ம 13 நமக்கு கீழே வருது. இருங்க வரேன், 13 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வருது 13. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம கூட்டிக்கலாம். ஓகேங்களா, ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கலாம். கூட்டிட்டு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச். ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் போட்டு இப்போ இந்த இடம் கீழே நம்ம இந்த 1.5 இன்ச் உள்ள தள்ளி வரக்கூடிய இடம் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 இன்ச் இங்கே வச்சு நம்ம போடலாம். இது கொஞ்சம் நம்ம மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செஸ்ட் பாயிண்ட் இந்த பக்கம் நகர்ந்து வரும். நமக்கு இந்த சைடு தெரியாது, நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம். அதனால் இது கொஞ்சம் மேலேயே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு இது அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 இருந்தாவே நமக்கு இந்த இடம் நல்லா இருக்கும். பண்ணலாம். இந்த இதில் வந்து இது எப்படி கணக்காக இருக்கும், நமக்கு வந்து 5.25 அப்படிங்கிற இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5.25 வர்றதுக்கு இதில் 1/2 இன்ச் உள்ள போகும், இங்கே 1/2 இன்ச் உள்ள போகும் இல்லைங்களா. ஸோ அதனால் இதில் ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். இது இப்படியும் நம்ம இது பண்ணி தைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் சேர்த்தியும் நம்ம தைக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்திடுறேன். ஏன்னா ஒரு வேளை இவங்க வந்து அதுதான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது இதனால். அடுத்தது நம்ம இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே தள்ளிக்குவோம். இந்த இடம் கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ இது கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த நம்ம என்ன பண்ணணும், அக்கா பண்ணிக்கணும். இது எக்ஸஸ் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் தைக்கும்போது நம்ம ஸ்பீடாக வந்து தைக்க முடியும். ஓகேங்களா. கட் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு இந்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். இந்த இது வந்துச்சு. இந்த அளவு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோதான். இல்லைன்னா வந்து சில பேர்த்துக்கு வந்து ஷார்ப் இல்லாமல் தேவைப்படும். ஷார்ப்பாக வேணும்னா இங்கே வரைக்கும் கொண்டு வைக்கலாம். ஓகேங்களா. இவனுக்கு நார்மலாக ஷார்ப்பு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ அதனால் அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சிடலாம். இங்கே கொஞ்சம் தையலுக்கு போக இந்த இடம், அதே போல் இந்த இடம் கொஞ்சம் தையலுக்கு போக இந்த இடம். ஓகேங்களா. இது கொஞ்சம் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக வரணும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு, இப்போ வந்து நம்ம 2 சைடு தைக்கும் போது நம்ம வந்து ஒரே அளவாக இருக்கணும். ஒரு சைடு வந்து ஒரு அளவும் இன்னொரு பக்கம் இன்னொரு அளவும் வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம ரெண்டு பக்கம் நம்ம வந்து டக் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரே அளவாக வரணுங்கிறதுக்காக நம்ம இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். தைக்கும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் அப்படிங்கிறதுக்காக நம்ம உள்பக்கத்துக்கு ஒரு கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வச்சு தைக்கும்போது கணக்காக வச்சு தைப்போம். இல்லைன்னா ஒரே சைடாக ரெண்டையும் வச்சு அடிச்சு விட்ருவோம். கடைசியில் அதை பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். உங்களுக்கு ஒர்க்கு தான் ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ப்ளவுஸ் துணிக்கானது கட்டிங் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.